இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஒரு நாள் பிரயாணப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு வந்து நின்று அந்த தாய் இயேசுவை பார்த்த உடனே சொல்லுகிறார்கள், என் மகளுக்கு உதவி செய்ய வேண்டும், மரண அவஸ்தைப்படுகிறார். கேட்டார், நான் பதில் உடனே கொடுத்தாரா? யோசித்து பாருங்க. பல மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள் தெய்வ சமூகத்தில். பதில் கிடைத்தாதான் போவென்ற தீர்மானத்தில் இருக்கிறாங்க. ஒரு புறஜாதியார், கேள்விப்பட்டு வந்தவர்கள், தேவனுடையவர்கள் அல்ல. பேதுரு ரெக்கமெண்ட் பண்றார், அதற்கும் தெய்வம் செவி கொடுக்கல. ஏசியா சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. என்னப்போ அந்த தாய் சொல்றா, பரவாயில்ல, அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு விழுகிற துணிக்கையினால நான் திருப்தி ஆகக்கூடாதான்னப்போ. இஸ்ரவேலருக்குள்ளும் சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே. உன் விசுவாசம் பெரியது, சமாதானத்தோடு போன்னு அனுப்பினார். பதில் கிடைத்தது. தைரியமாய் போனாங்க. எப்போ போனாரோ அப்போ மக சுகமானா. நம்முடைய ஜெபத்தில் நாம் அப்படி உறுதியாக இருக்க வேண்டும். என்ன போராட்ட சோதனை ஆனாலும் தைரியமாய் நான் சொல்லுவேன், அப்படி ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். ஜெபம் தேவைக்கான நேரமாய் அல்ல, தேவைப்படும் போது ஜெபிப்பதல்ல. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் இருக்குமானால் இந்த பூமியின் வாழ்விலே பயமற்ற வாழ்வு வாழ அஜெபம் தெய்வம் நம்ம கிருபை செய்ய போதுமானவராய் இருக்கிறார்.